உறவுகளை எவ்வளவு சார்ந்து கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஜெயம். ஆமென். உறவுகளை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உறவுகள் நமக்கு ஒரு பெரிய வெற்றி. உறவுகள் மத்தியில ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உறவுகள் நமக்கு மிக முக்கியம். மீண்டும் அப்போஸ்தலர் 10:2 நாம் ஒரு முறை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். தன் வீட்டார் அனைவரோடும் அவனுக்கு வெளிப்பட்டது முதலாவது என்ன? தேவ பக்தி. அவன் தன் வீட்டாரோடு அவனுக்கு இரண்டாவது வெளிப்பட்டது என்ன? தேவ பயம். மூன்றாவது தன் வீட்டாரோடு அவனுக்கு வெளிப்பட்ட காரியம் என்ன? எல்லாருக்கும் தருமங்களை செய்து உதவி செய்கிறான், ஹெல்ப் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். நாலாவது அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனை நோக்கி என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். ஜெபம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம உறவுகளோடு இந்த 4 காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அதை குறித்து கொள்ளுங்கள். ஆமென். அதை எழுதி கொள்ளுங்கள். உறவுகளை சார்ந்து கொண்டால், அப்ப உறவுகளை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவ பக்தியோடு உறவை சார்ந்து கொள்ள